நாட்டின் பெருமை வளங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது ரெண்டு பேரும் குட்டி போட புலமே நடக்கிறீங்களே என்ன சமாச்சாரம்? நீ பேசும்போது ஏன் குறுக்கு நடந்தீங்க? வேற ஒண்ணும் இல்ல, நீ உனக்கு நடப்பு. ஆமா, கால கற்பனை மூஞ்சாடி பாருடா. எப்படி கீழ எப்படி கீழ சனு பாரு சூட் மேலே இல்ல.
நல்லா கறி கறியா சவுத்து போட்டு சோத்து போட சூத்து போறீங்களா வீட்டுல ஒண்ணு வீட்டுல ஒண்ணு கிடையாதுண்ணா போன் பண்ணாங்க வீட்டுல இருந்து வீட்டுல இருந்தா உங்ககிட்ட மாட்டான் நானும் போன் பண்ணா போன வாரம் சரியான சண்டை வீட்டுக்கா பக்கத்துக்கு வர உங்க அடிக்க வரும்போது என்ன 3 பேர் வீட்டுல பதிக்கினியா என்ன நானு அதுவும் பூனை வரும்போது 3 பேர் பதிக்கிறா அப்படி இந்த முச்சந்தி ராமத்தை எப்படி நான் பரிவாரம் செய்கிறேன் என்றால் எனக்கு இருப்பது 5000 அடி நிலங்கள் 5000 அடி நிலங்களுக்கு சொந்தக்காரராக இந்த சந்திரசேகர ஜமீன்தாராக வாழ்ந்தாலும் ஆனால் என் நாட்டையும் அந்த 5000 அடி நிலங்களையும் எப்படி காப்பாற்றுகிறேன் தெரியுமா? எனக்கோ படிப்பறிவு கிடையாது. படிப்பறிவு இல்லை என்றாலும் எனக்கு உடன் பிறந்தவனாக உற்ற தோழனாக நண்பனுக்கு நண்பனாக இருக்கின்றான். கணக்கு பிள்ளை கொடுக்கின்ற கணக்கு வழக்குகளை வைத்து என் நாட்டை யாதொரு குறைபாடும் அல்லாமல் கண்ணை இமா எப்படி காக்கின்றதோ அதே போன்று என்னுடைய நாட்டு மக்களை காத்து வருகிறேன். அப்படி ஏற்கனவே இருக்கின்றான் ஒரே மனைவி ஒப்பற்ற என்னுடைய 5000 அடி நிலங்களையும் கணக்கு வழக்குகளை பிறகு பார்க்கின்றேன். ஆனால் என்னுடைய மனைவி மருதேவி நான் அழைத்து நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ரொம்ப நல்லா அழகானோ எங்கதான் போயிருந்து பள்ளிக்கூடமா படிச்சிருக்கியா? எங்க ஊர்ல என்ன பெரிய படிப்பு பெரிய படிப்பு எங்க ஊர்லயே ஊர்லயே பெரிய படிப்பா? எங்க ஊர்ல பெரிய படிப்பு என்னடா ஒரு 10வது படிச்சிருப்பியா? 10வதா? அதெல்லாம் யார் காசு ஊசி வருமா? அதுக்கும் மேல 12வது +2 அதுக்கும் மேல அதுக்கு மேலயா? அது மண்ண ஒரு டிகிரி பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் ஒரு டீச்சர் வேலை. அதெல்லாம் பசங்க நாய் மாரி மேய்க்கண்டா. அதுக்கு மேல ஐயா மனுஷனுக்கு வாடா போடான்னு சொன்னதே தவறுதான். படிப்புக்கு மிக சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. சரிங்க ஐயா. அது இல்ல ஒரு பி இன்ஜினியரிங். இந்த கம்பி முறுகிற வேலை. கம்பி முறுகிற வேலையா? 4 வருஷம் நாய் படாத பாடு பண்ணடா பாவி. 4 வருஷம் போயிட்டு வந்தா ஊர்ல வந்து சாண்டி கம்பி இதெல்லாம் முறிங்க அதுக்கு மேல அதுக்கு மேலன்னா ஒருவேளை அட்வொகேட் வக்கீலுக்கு அதுக்கு மேல எம்பிபிஎஸ் டாக்டர். சேன ஊசி மட்டும் தான் போட்டுக்கிறாங்களா? அதுக்கு மேலன்னா ஒருவேளை ஐஏஎஸ் கலெக்டரா? ஏன் சாமி உடம்பு சரியில்லை அதனால ஏசி ரூம் செட் ஆகுதுன்னு வேலை வேணான்ட்ட. அப்ப அது ஒரு ஐபிஎஸ் போலீஸ். இது மேல எனக்கு படிப்பு தெரியல. பதவி உனக்கு சொல்றேன். டபுள் டிகிரி முடிச்சா சிஎம் முதலமைச்சரா இருப்பீங்க? முதலமைச்சரா? அது மேல தெரியலடா எனக்கு. என்ன படிப்பு? அடா தொடப்ப கட்டையா? நான் என்ன ஒரு பட்டதாரி பெற்றிருக்கிறேன். நீ படிச்சவன்றதுனால அவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறேன். பால்வாடி படிச்சுக்கிறேன். ஆமா ஆயம்மா பொட்டக்கோ ஏத்துமா விடும் அது முட்டை. அங்க ஒரு டீச்சர் உட்கார்ந்தாங்க. அவங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி தெரியுமா? தம்பி பூனை எதை குடிக்கும்? இப்ப நீ டீச்சர், நான் மாணவன். எனக்கு கேள்வி கேட்க. நான் உன்னை கேள்வி கேட்கணும். தம்பி பூனை எதை குடிக்கும்? டீச்சர் பாலை குடிக்கும். ஆமா யார் சரியில்லை? என்ன தப்பா என்ன சொல்றீங்க? டீச்சர் என்ன கேட்டாங்க? பூனை எதை குடிக்கும் கேட்டாங்கன்னா தொடப்ப கட்ட சொன்ன பதில் சரியான பதில் தான். தவறான முறையில் சொல்றேன். டீச்சர் பூனை பாலை குடிக்கணும் பிரிச்சு சொல்லணும். சாட்ல போவாத. ஒரு வாதியார் உட்கார்ந்தாரு. நலம் நலமறிய ஆவல். நல்ல சாப்பாடு. வீட்டுல நம்ம பண்ணிட்டு சௌக்கியமா?
வீட்டுல நம்ம பொண்டாட்டி புள்ளிங்களாம் ஜவுதிமாவா நம்ம பண்ணாடி புள்ள என்ன கூட்டு போயிரா இல்ல நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு போட்டு என்னதான் நீ என்ன பார்த்தா கிளுகிறியா நினைச்சுக்கிற நீ ஒரு தவறா நினைச்சுக்காத இந்த பெட்டி யாரு நம்ம பெட்டிய கம்பெனி யாரு நம்ம மிருதங்க கம்பெனி யாரு நம்ம கம்பெனி மைக் யாரு நம்ம மைக்கு புஷத் யாரு நம்ம தம்பி நம்ம பொண்டாட்டி யாரு நம்ம பொண்டாட்டி தம்பி தான் நம்ம தம்பி அவன் பொண்டாட்டி கூட மாட்டா நம்ம பொண்டாட்டி ஆயிடும் அவன் பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி இல்லைங்க காரி மஞ்ச பயல டேய் ஒருமை பன்மை அறிந்து பேசணும் ஏன்டா எதுல ஒன்னாலும் கூட்டு வைக்கலாம் வைக்கலாம். இதுல வைக்கவே கூடாது அந்த காரணம் அதெல்லாம் ஓடி. இப்ப வந்து நீ வாதேரி என்ன சொல்ற ஏய் கம்பெனி வாதேரி இல்ல ஆ. அள்ளி போட்டு நீ ஒரு வாதேரி பேசிக்க அதெல்லாம் போய் தான் நம்ம ஏங்க போறோம் ஒரு பேசிங்க சரி. நீ வாதேரி சரி. நான் மாணவன் ஆ. நீ என்ன கேள்வி கேளு. என்ன கேட்கணும் என்ன கேட்குமா ஏய் தம்பி அணில் எதை குறிக்கும் அப்படின்னு நான் கேட்கணும் டேய் தம்பி அணில் எதை குறிக்கும் சார் ரெண்டு கொட்டையை குறிக்கும் உன்னை சும்மா விட்டாரு வாத்தியாரு அது பத்திரத்துக்கு போட்டாரு ஏய் அணில் எதை குறிக்கும்னு ஆசிரியர் கேட்டாருன்னா அதுக்கு நீ இப்படி சொல்லக்கூடாது தவறு வேற என்ன சொன்னா சார் அணில் பழத்தின் கொட்டையை குறிக்கும் சொல்லணும் சாடி கட்டல அவங்க சுத்தி வராதே அம்மா ஏண்டா? அஞ்சா வந்து நேரத்துக்கு பத்தாவது போட்டாங்க ஒரே நாள்ல அங்க ஒரு டீச்சர் வந்தாங்க அவங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி? என்ன கேள்வி தெரியுமா ஏய் தம்பி ஆந்த எங்க தங்கும் என்ன கேளுமா நான் உன்னை இப்ப கேட்கணும் டேய் தம்பி ஏய். ஆந்த எங்க தங்கம் டீச்சர் பொந்து தங்கும் ஏய், அட பாவி எங்கடா இருக்கு பொறுக்கு நடி நரிக்கிடுவேன் என்ன ரெடி கேளியா டேய் தம்பி ஏய். ஆந்த எங்க தங்கம் டீச்சர் பொந்து ஏய் புறமுகுனாதார ஆந்தை எங்க தங்குன்னு டீச்சர் கேட்டாங்கன்னா ஆந்தை மரத்தின் பொங்கில் தங்கும் டீச்சர்னு சொல்லணும் சாடி கேட்டா காட்டுல போய் தான் குடிச்சு வர போறேன் நீ ஏண்டா? வீட்டுல வாங்கணும் ஆமாண்டா டேய் ராஜ் வாடா வாடா வாடா